ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மூவிஸ் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக 12th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய குவெஸ்டன், அவங்களுக்கு மார்க்ஸ் எந்த பேசிஸில் அலாட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய எஜுகேஷனலிஸ்டோட சஜஷன்ஸ் படி அந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தது. அத்தனையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு போல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் பேஸ் பண்ணி நான் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் மேலே டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களோட ஓட்டை பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இந்த டெசிஷன் இந்த ஃபைனல் ரிசல்ட்டை ஃபீட்பேக்கை அப்படியே அந்த எஜுகேஷ்னல் அஃபீஷியல்ஸ் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவருக்காக. ஸோ எல்லாரோடைய யூடியூப் வீடியோஸையும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் போல் பதிவு பண்ணுங்கள், ஓட்டை பதிவு பண்ணுங்கள். +2 பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் கூட பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு நிலையில் இப்படி ஒரு எக்ஸாமினேஷன் கேன்சலேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க சிஎம் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டெசிஷன் தான் இது. ஸோ இந்த மார்க் அலாட்மெண்ட்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெளிப்படையான அலாட்மெண்ட் இருக்கும்னு நம்பலாம். ஸோ அதுக்கு எங்களோட முயற்சி இதை ஃபாலோ பண்ணுங்கள்.